Example 8.21 show that capital F of x, y ஒரு function கொடுத்திருக்காங்க. அதில் 2 variables யூஸ் பண்ணியிருக்காங்க x, y is a homogeneous function of degree 1 அப்படின்னு நம்ம ஷோ பண்ணணும். அப்போ homogeneous function அப்படிங்கிறது நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா ரியல் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரை ஃபங்க்ஷனில் இன்க்ளூட் பண்ணணும். அந்த நம்பரை நம்மளால் மறுபடியும் வெளியில் காமனாக எடுக்க முடிஞ்சு அப்படின்னா அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா அது நாட் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். நம்ம ரியல் நம்பரில் ஒன்று எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் காமனாக ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், லாம்டா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சொல்யூஷன் லெட்டு லாம்டா இன் ரியல் நம்பர், ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுக்கிறோம். ஆனால் அந்த நம்பர் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா ஜீரோவாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்மளுக்கு கிவனில் வந்து ஃபங்க்ஷன் வந்து டினாமினேட்டரில் வேரியபிள் இருக்குது. அதனால் டினாமினேட்டரில் வேரியபிள் இருக்கிறதுனால லாம்டா வந்து ஈக்குவல் டு 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அப்போ அதனால் 0 தவிர வேறு எது வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு போய் இந்த லாம்டாவை அப்படியே உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய். அப்படின்னா எக்ஸு கூட ஒரு லாம்டாவை மல்டிபிள் பண்ணணும், ஒய் கூட ஒரு லாம்டாவை நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அப்போ லாம்டாவை மல்டிபிள் பண்ணும்போது லாம்டா ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸு கிட்ட ஒரு லாம்டா மல்டிபிள் பண்ணுவோம், ஒய் கிட்ட ஒரு லாம்டா மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ லாம்டா ஸ்கொயர் அகைன். அப்போ 5 லாம்டா ஸ்கொயர்டு எக்ஸ் ஒய். இங்கே ஒய் ஸ்கொயர்டு, அப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 10 லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். டினாமினேட்டர் சிம்பிளாக எக்ஸ் தான் இருக்குது. அப்போ 3 லாம்டா எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய், அப்போ 7 லாம்டா ஒய். அப்போ எல்லா வேரியபிளுக்கும் ஒரு கேரக்டரை உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே இன்க்ளூட் பண்ண கேரக்டரை அப்படியே நம்மளால் வெளில எடுக்க முடியுமான்னு செக் பண்ணிடுவோம். நியூமரேட்டரில் லாம்டா ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துருவோம், லாம்டா ஸ்கொயர். டினாமினேட்டர்லையும் லாம்டா, அப்போ காமனாக லாம்டாவை வெளில எடுத்துடணும். அப்போ பேலன்ஸ் உள்ள ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 5xy மைனஸ் 10y ஸ்கொயர்டு. டினாமினேட்டர் 3x ப்ளஸ் 7y. ஓகே, அப்போ லாம்டா ஒரு லாம்டா கேன்சல் பண்ணிட்டோம்னா சிம்பிளாக ஒரு லாம்டா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ லாம்டா பவர் 1. இப்போ பேலன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இதான் கொடுத்துருக்கூடிய கிவன் ஃபங்க்ஷன். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு கமா ஒய். அப்போ நம்ம ஒரு கேரக்டரை உள்ளே இன்க்ளூட் பண்ணோம், மறுபடியும் அதை வெளில எடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் எந்த அஃபெக்ட்டுமே அது பண்ணலை, நம்மளுக்கு திரும்ப அதே ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்படி இருந்துச்சுன்னா அந்த கிவன் ஃபங்க்ஷன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இட் இஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு டிகிரி வேறு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போனா இந்த ஃபங்க்ஷனுடைய டிகிரி என்னென்னா நம்ம வெளியில் எடுத்துருக்கோம்ல அதனுடைய பவர் தான் அதனுடைய டிகிரி. அப்போ இங்கே நம்மள்ட்ட வந்து சிம்பிளாக 1 தான் இருக்குது. அப்போனா அது டிகிரி வந்து 1ன்னு அர்த்தம். டிகிரி 1.